இல்ல அத பெண்களே நெறைய பேரு மீடியாலயே பேசுறாங்க. டஸ்கி ஸ்கின் மேல் தான் பிடிக்கும். ரக்கட் மேல் தான் பிடிக்கும். பெண்களுக்கு வந்து ஆணோட நிறம் பெரிய பொருட்டு இல்ல சார். தாடி வச்சிருக்கணும், மீச ஆணுக்கு திக்கா ஏன் இருக்கணும். பெண்ணோட நிறம் பொருட்டா இருக்கு? ஏன்னா அது ஸ்டேட்டஸ். ஏன்னா நான் வந்து ஆரியன் பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கேன். நானும் ஒரு லேடியும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நானும் அந்த லேடி என் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எல்லாம் வந்து பயங்கரமான புரட்சிகரமான ஆண்கள். புரொக்ரெசிவ் மென். எந்தெந்த கட்சி நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே. என்ன கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எந்த கட்சியா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்ப இந்த லேடி சொல்றாங்க, இவங்கலாம் சொல்லுவாங்க, ஆரியன்ஸ் ஆரியன்ஸ்ன்னு திட்டுவாங்க. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க பொண்டாட்டிலாம் பாருங்க, அப்படியே மாமி மாரியே இருக்கும். கிட்டத்தட்ட மாமி மாரி இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இவங்க கற்பனையே பண்றாங்க. ஆனா வாய்க்கிழியே பேசுறதெல்லாம் வந்து நம்ம 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 மரியாதை என்ன தெரியுமான்னு பேசுவாங்க. அப்ப ஆழ் மனசுக்குள்ள அவங்களுக்கு இது இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதானே உண்மை. அப்போ ஆண்கள் கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆண். இப்ப மத்த கல்ச்சர்ஸ்லலாம் ஒரு ஆஃப்ரிக்கன்ஸோ இல்ல யுஎஸ்ல இருந்த ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸோ என்ன சொல்றாங்க, என் கல்ச்சர் ஸ்பெஷல்ன்றத நான் ரியலைஸ் பண்றேன். எங்க ஊர் பொண்ண, எங்க மொழி பேசுற பொண்ண, என்ன மாரி இருக்க பொண்ண கல்யாணம் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆனா என் ஜீன்ஸ நான் உருவாக்குறேன். அந்த பொண்ணுக்கு நான் எதுக்குங்க வாழ்க்கை குடுக்கணும்னு கேட்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. நம்ம ஆண்கள் வெளியிலலாம் நல்ல கதை பேசுவாங்க. ஆனா பொண்ணுன்னு வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க, ஃபர்ஸ்ட்டு கிரைட்டீரியா வந்து வெள்ளை. ஸோ இந்த மாரி தேர் ஆர் கான்சிக்வென்சஸ் இன் எவ்ரிதிங். வெள்ள தானே அழகு அப்படின்னு தானே சொல்லப்படுது. சொல்லப்படுது. எல்லாமே அழகுதான். அழகுன்றதுக்கு வந்து நிறம் ஒரு பொருட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு அவங்கள ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா, அவங்க அழகா தான் தெரிவாங்க. இல்லையா? நம்ம அப்போ எனக்கு புடிக்கல. எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் காமிச்சுக்கணும். ஒரு ட்ரோஃபி வைஃபா வேணும். நானும் ஜெயிச்சுட்டேன்னு காமிக்கிறதுக்கு ஒரு மெடல் குத்துன மாரி ஒரு பொண்டாட்டி வேணும்னு எதிர்பார்க்கும்போது தான் அவங்க அத கேட்கறாங்க. அவன் என்ன வந்து எனக்கு மெடல் குத்துறது? நானே எனக்கு மெடல் அப்படின்னு சொல்றாள் என்ன நினைப்பாங்க? எது வேணா இருக்கட்டும். எனக்கு நல்ல குடும்பம் நடத்தணும். எனக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப் வேணும். என் குழந்தைக்கு சிறந்த தாய் வேணும். வேற குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க தேடுவாங்க. அப்போ அவங்க அவங்க தோல் நிறத்தை வைத்து அந்த பெண்ணை எடை போடும்போது தான் வெறும் நிறம் மட்டும் அவங்களுக்கு தெரியுது. தோல்லாம் மேட்டர் இல்லங்க. அது நெறைய உலகத்துல விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க வந்து இதை ஆக்சுவலி பிரையாரிட்டைஸே பண்ண மாட்டாங்க. தட்ஸ் இம்மெட்டீரியல். நான் பேசும்போது எனக்கு எப்படி தோணுதுன்றத வச்சு தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்ற ஆண்கள் இருக்கிறாங்க. இல்ல இப்ப நீங்க ஆண்கள் வந்து வெள்ளையா இருக்கணும் இப்ப அப்படின்னு இந்த ஜெனரேஷன் மென் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டாங்க. பலதரப்பட்ட மீடியாவ பார்த்து ரொம்ப அப்டேட் ஆன மென் இருக்கிறாங்கல்ல. இப்ப இருக்க இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. கொஞ்சம் என்னோட ஜெனரேஷன்ல இருக்க மென்னு, என்னோட சீனியர் மென்லாம் இருக்காங்கல்ல, அந்த காலத்து ஆண்கள். அவங்க இதுதான் இன்னும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரிய உதடுகள் என்னது? திராவிட உதடுகள் உண்ணுதுன்னு எழுதுறது என்ன சார் அது?